ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 துண்டு தேங்காவை பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாயை 2ஆக பிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை போல் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். அருமையான தேங்காய் துவையல் தயாருங்க. இந்த பதத்தில் இருக்கட்டும். தாளிப்பெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிட்டுக்கலாம். புளியோதரை, தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி தயிர் சாதம் தாங்க செஞ்சுருக்கேன். இந்த தயிர் சாதத்துக்கு நிறைய பேர் ஊறுகாய் தொட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுதான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்பாங்க. நான் தேங்காய் துவையல் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி செய்யுங்க. சிம்பிளான டிஷ் தாங்க இது.